ஹாய்ங்க. வீட்டில் இருக்கிறவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறது ஹாஸ்டல் போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. வீட்டிலனா எனக்கு பிடிக்காததை பண்ணால் எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம்னு சண்டை போட்டு வேறு செய்ய சொல்லலாம். ஆனால் ஹாஸ்டலில் நமக்கு வேறு வழியே கிடையாது, சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ எனக்கு பிடிக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. இப்போ எப்படின்னா குழம்பெல்லாம் வச்சோன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும், அவங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். என்ன பண்ணுறது, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்குது. ஸோ அன்றைக்கி நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு சாம்பார், அதுக்கப்புறம் பூரி தான் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு சாம்பாருக்கு எப்பவும் போல் பேனில் உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகா, ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பட்டாணி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூள் வந்து கம்பல்சரி ஆட் பண்ணும், இல்லைனா கேஸ் ட்ரபிள் பிரச்சனை வரும். தேவையான உப்பு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக உருளைக்கிழங்கு பட்டாணி மசால் ரெடி. பூரிக்கு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க. ஹாப்பி குக்கிங்.